இனி தாமதிக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் பேங்குக்காரங்க 5000 ரூபாய் மக்களாகிய நமக்கு அபதாரமா கண்டிப்பா கொடுக்கணுமா. 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு பேங்குக்காரங்க மக்களாகிய நமக்கு ஃபைன் போடுறதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இனி பேங்குக்காரங்க நமக்கு அபராதம் செலுத்த வேண்டிய காலம் வந்துட்டு. ஏன்னா இப்ப நம்ம ரிசர்வ் பேங்க் போடுற ரூல்ஸ் அப்படி. உங்களுடைய தங்கத்தை நீங்க பேங்க்ல அடமானம் வச்சிருந்தீங்கன்னா இந்த 9 ரூல்ஸ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆர்பிஐ இந்த 9 ரூல்ஸ எல்லா பேங்கும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும் சொல்லி இப்ப புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சில ரூல்ஸ் மக்களுக்கு சாதகமா இருக்கு, பல ரூல்ஸ் மக்களுக்கு பாதகமா தான் இருக்கு. இந்த 9 ரூல்ஸ் என்னன்னா, ஒரு தனி நபருடைய பேர்ல ஒரே 1 கிலோ தங்கம் மட்டும் தான் அடமானமா வைக்க முடியும். 1 கிலோ தங்கத்துக்கு மேல 1 கிராம் கூட எக்ஸ்ட்ராவா தனிநபர் பேர்ல அடமானம் வைக்க முடியாதான். அதே மாதிரி நீங்க அடமானம் வைக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பு இன்னைய விலைப்படி 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 75% அதாவது 7,50,000 ரூபாய் மட்டும்தான் பேங்குக்காரங்க மக்களாகிய நமக்கு கடனா கொடுக்கணுமா. அதுக்கு மேல ஒரு பைசா கூட கடனா கொடுக்க கூடாது. அடுத்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா மக்களாகிய நமக்கெல்லாம் ஆப் படிக்கிற ரூல்ஸ். அதாவது உதாரணத்துக்கு நீங்க உங்க தங்கத்தை பேங்குக்கு அடமானம் வைக்க போனீங்கன்னா நீங்க கொண்டு போற தங்கம் உங்களோடதுதான் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பேங்க்காரங்களுக்கு நிரூபிக்கணுமா. அதாவது தங்கத்தை கொண்டு வரும்போதே பில்லையும் கொண்டு வர சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க அடமானம் வைக்க கொண்டு போற தங்கத்தோட தரம், அதாவது உங்க தங்கம் 22 கேரட்டா இல்ல 24 கேரட்டா இல்ல 18 கேரட்டா அப்படிங்கறத பேங்க்காரங்க செக் பண்ணி உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணுமா. அதே மாதிரி நீங்க பேங்குக்கு அடமானம் வைக்க 24 கேரட் தங்க காயின் கொண்டு போனாலும் சரி, 22 கேரட் தங்க நகையை கொண்டு போனாலும் சரி, பேங்குக்காரங்க 22 கேரட் தங்கத்தோட விலையை கணக்கு பண்ணி தான் இந்த புது ரூல்ஸ் படி கடன் கொடுக்கணுமா. அடுத்ததா இந்த 5000 ரூபாய் மேட்டர் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க தங்கத்தை பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்க. அடமானம் வச்ச அமௌண்ட முழுசா வட்டியோட கெட்டியும் முடிச்சிட்டீங்கன்னா பேங்குக்காரங்க என்ன பண்ணணும், உங்க நகையை உங்ககிட்ட திரும்ப கொடுக்கணும். ஆனா சில பேங்க்ல ஏமா நாளைக்கு வாமா அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவாங்க. இனி அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அமௌண்ட வட்டியோட செட்டில் பண்ணி 7 நாளைக்குள்ள கண்டிப்பா பேங்குக்காரங்க தங்கத்தை திரும்ப கொடுத்துடணும். 7 நாளைக்கு மேல ஒரு நாள் லேட் ஆனாலும் கூட பேங்குக்காரங்க உங்களுக்கு நகையை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் டெய்லி 5000 ரூபாய் கொடுக்கணும். எப்படி ரூல்ஸ் சூப்பரா இருக்கா? அடுத்து இன்னொரு சூப்பரான ரூல்ஸ் வந்திருக்குது. அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற வெள்ளி பொருட்களையும் பேங்க்ல அடமானம் வச்சு கடன் வாங்கிக்கலாமா. அடுத்த ரூல்ஸ் என்னன்னா, நீங்க நகை கடன் வாங்கும் போது பேங்க் போடுற அக்ரிமெண்ட்ல கடனை பத்தின எல்லா தகவல்களும் கண்டிப்பா கட்டாயமா இருக்கணுமா. இப்ப நாங்க உங்ககிட்ட 8 ரூல்ஸ் சொல்லிட்டோம். அடுத்து 9வது ரூல்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல போட்டுருக்கும், நீங்க அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க இந்த 9 ரூல்ஸ் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.